காசு பணம் கொட்டு மணி மணி. எஸ் நண்பர்களே, வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த இயர்ல வந்து நல்ல காசோட சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் அப்போ வந்து வந்து ஒரு மாதிரி வந்து தேட்டரில் படமே எதுவுமே வரல. அண்ட் வந்து ஒரு மாதிரி ட்ரை சீசனாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பெருசாக வந்து நான் என்னது பிப்ரவரியில் ஒரு படம் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். அண்ட் தென் மார்ச்ல வந்து பார்க்கவே இல்லை எந்த படமுமே. அண்ட் கரெக்டாக என்னோட காசு வந்து கரெக்டாக செலவாக்கி முடியுது. People started dropping movies after movies. ஸோ எஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளாவே வந்து நம்ம அவே கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தோம். வேற நம்ம மியூசிக் பத்தி வீடியோ போட்டேன், ஏதோ வந்து தனிமையை பத்தி ஏதோ வீடியோ போட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம கிரவுண்டே கிடையாது. அண்ட் வெல்கம் பேக் டு த வீடியோ ஆஃப் சினிமா. சினிமா பத்தி பேசினாலே வந்து நான் வந்து ரொம்ப பேசிக்கினே இருப்பேன். வீடியோ வந்து 20 நிமிஷம் 15 நிமிஷம் 17 நிமிஷம் போய்கிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரியும். அதுவே வேற டாபிக் பத்தி பேசினா 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். அதனால இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பீடா முடிக்க பாக்குறேன். ஓகே, ஸோ வந்து மெயினா வந்து காலிவுட் வந்து இந்த வருஷம் பெருசா இம்ப்ரெசிவா வந்து எந்த படமே வந்து டிராப் பண்ணல. ஓகேவா? அண்ட் தென் வந்து டாலிவுட் வந்து எப்பவுமே வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு ஹை ப்ரோமேக்ஸ் படம் ஏதாச்சும் ஒன்று விடுவாங்க. லைக் சலாரு, RRR, இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து விட்டுக்கினே இருப்பாங்க ஒன்னு வருஷத்துக்கு. இந்த வருஷம் அவங்க சைட்ல இருந்தும். பட் இந்த வருஷம் வந்து வெஸ்டர்ன் சினிமா வந்து மாசம் வந்து மாஸ்டர் பீஸா விட்டுட்டு இருந்தானுங்க. அண்ட் எல்லா படத்துக்கும் எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. எந்த படத்தையுமே வந்து ப்ராப்பரா என்னால பார்க்க முடியல. ஏதாச்சும் ஒரு தடங்கல்கள் வந்து வந்துகினே இருந்தது. ஸோ அந்த தடங்கல்களையும் அந்த படம் எனக்கு எப்படி கரெக்ட் ஆனிச்சு, எப்படி இருந்துச்சுங்கிறதையும் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, காசெல்லாம் கரெக்டா நான் வந்து மார்ச் மாசம் வந்து செலவு பண்ணி முடிச்சேன். அதுல இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். கதை கேட்க ரெடியாடா? இப்போ வந்து மார்ச் மாசம் பாதியில வந்து காசு செலவு பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி டிராப். காசு இல்லை என்கிட்ட, சத்தியமா காசு இல்ல. இந்த தியேட்டர்ல வந்து கீழே வந்து இந்த 60 ரூபா சீட் இருக்குல்ல, அது புக் பண்ணி தான் நான் வந்து போனேன். ஏன்டா அது புக் பண்ணணும்னு இருந்துச்சு, பிகாஸ் அந்த படத்துடைய மேட்ரு வந்து அந்த மாதிரியான ஒரு மேட்ரு. பிக் ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. ஸ்மால் ஸ்கிரீன்லாம் பார்க்கவே கூடாது. டிவி ஓடிடிலாம் பார்க்க வேண்டிய படமே கிடையாது. பட் காசு இல்லாதனால நான் வந்து அந்த சீட்ல உட்காந்து பார்த்தேன். ஓகேவா? ஸோ வந்து படத்தை வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல போடலாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டேன், வந்து தமிழ்ல போடுற மாதிரி இருந்தா வரேன், இல்லாட்டி இங்கிலீஷ் நான் செட் ஆகாது, நான் இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டேன், தமிழ்ல ஓடுனா சொல்லு நான் வரேன் அப்படின்னா. சரி ஓகே, அவனையும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல புக் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஷோ புக் பண்ணியிருந்தேன். கரெக்டா போறதுக்கு ஒரு 4 hours 5 hours முன்னாடி தியேட்டர்ல இருந்து போன் வருது. தமிழ் ஷோ வந்து நாங்க கேன்சல் பண்றோம், அந்த ஷோ வந்து நாங்க அப்படியே வந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்றோம், நீங்க வந்து அப்படி கன்வெர்ட் ஆகிக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் போடவான்னு கேட்டா. இப்போ வந்து என் ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போகணுமா இல்லை என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு ரீஃபண்ட் வேணாம், அப்படி கன்வெர்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது என்னுடைய தமிழ் பேசும் நண்பருக்கு தெரியாது. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அவனையும் கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டேன். அவன் தமிழ்ல தான் ஓடுன்னு சொல்லிட்டு வந்து காத்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருந்தா, இங்கிலீஷ்ல ஓட ஆரம்பிச்சுட்டு படம். அவன் வந்து என்ன தியேட்டர்ல இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை கூல் டவுன் பண்ணி படம் வந்து அப்படியே போயிடுச்சு. இதான் வந்து என்னுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. பட் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பீக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வருஷத்திலே வந்து ஒரு எமோஷனலா வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆன படம் அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் ஹேல் மேரி தான். அதுல ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், சரி இது ராக்கி வந்து என் ஆஸ்ட்ரோபேத்தில நீயே வச்சுக்க, கொஞ்சம் வச்சுக்க, நான் போக லேட் ஆனாலும் பரவாயில்ல, என் கூட வந்தவங்களதான் நான் காப்பாற்ற முடியல, பட் உன்ன நான் காப்பாத்திருவேன்ல அப்படி. Rocky watched crew die. Could not fix.
Grace say Grace will die. Rocky fix. அதே மாதிரி வந்து இன்னொரு சீன் வந்து அந்த இதுல இவர் வந்து ஸ்பேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப வைப்ரண்டா ரொம்ப வந்து சவுண்டியா ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஐ எம் நாட் அன் ஆஸ்ட்ரோனட், ஐ எம் புட்டிங் தட் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ங்கிற சீன் இருக்குல்ல. I'm not an astronaut. I put the not in astronaut. I'm not... செம்ம சவுண்டா ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். பட் எண்ட்ல வந்து அவங்க கேட்டுருவாங்க, உனக்காக ஒரு நாய் கூட இங்க வந்து அழுவாது, நீ செத்தா, நீ ஏன் வாழணும்னு ஆசைப்படுற, ஸோ ஜஸ்ட் கோ சேவ் அஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. You have no immediate family. You don't even have a dog. So, just so I'm clear, you're asking me right now to give up my life. அப்ப ரயன் காஸ்லிங் வந்து ஒரு சைலண்ட் விட்டுருப்பாப்ல. உண்மையிலே வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராக்கியோட அந்த பிளானட்டுக்கே போனதெல்லாம் வந்து வேற லெவல் ஸ்டஃப். ஸோ ப்ராஜெக்ட் ஹெயில் பெரி மோர் தென் ஸ்பேஸ் ஸ்கைஃபை இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த படம் வந்து எமோஷனலாம் வந்து சூப்பரா கனெக்ட் ஆயிடுது. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி டிசர்வ்ஸ் டு பி வாட்ச்ட் இன் பிக் ஸ்கிரீன்ஸ். பட் எனக்கு அந்த இது இல்லை. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி முடிஞ்சா இப்போ மைக்கேல் beat it, beat it, beat it, beat it. அதாவது நண்பர்களே, மைக்கேல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் 26. படம் ரிலீஸ் ஆக ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஆடின்னு தான் இருக்கும். ஜஸ்ட் பீட் இட். அண்ட் நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமான மைக்கேல் ஜாக்சன் பாடல்கள் மட்டும்தான் கேட்கிற ஒரு ஆள். இந்த ரீல்ஸ்ல அடிக்கடி வர பாட்டுகள் இதை மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு ஆள். பட் என் ஃப்ரெண்ட் வந்து எப்படின்னா நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தே மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுகளை தேடி தேடி வந்து கேட்கிற ஆளு. நான் எப்படின்னா ஸ்கூல் டைம்ல மைக்கேல் ஜாக்சன் டான்சர்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவுதான் வந்து நம்ம நாலேஜ் டுவர்ட்ஸ் மைக்கேல் ஜாக்சன். பட் காலேஜ் படிக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மைக்கேல் ஜாக்சன் பாட்டுலாம் வந்து கேட்கறது உண்டு. இந்த படம் வருதுன்னு தெரிஞ்சுன்னா அவன் வந்து என்னோட செம ஹைப்டா இருந்தான். பட் நான் இருந்த இடம், அதாவது நான் வந்து என் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க வந்து இங்கிலீஷ் படம் எதுவும் ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இங்கிலீஷ் படங்கள் வந்து அந்த ஒரு தியேட்டர்ல மட்டும்தான் ஓடும். எப்படி செகண்ட் படத்துக்கு வந்த பிரச்சனை. ஸோ அது வந்து என் வீட்டுல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி நான் என் ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து கார் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். 30 கிலோமீட்டர் தாண்டி மைக்கேல் ஜாக்சன் படத்தை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். போற வழியில வந்து பைக்ல வந்து ஒருத்தர் பின்னாடி ஏர் அடிச்சுட்டு போங்க தம்பி அப்படின்னாரு. நாங்களும் ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் ஏர் அடிச்சுட்டு பெட்ரோல் போட்டு தியேட்டர்ல போய் பார்க்கிங்ல விட்டு படத்தை பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம க்ரௌடு. ஆக்சுவலா வந்து அந்த எங்க ஊர்லயே வந்து அந்த ஒரு தியேட்டர்ல அந்த ஒரு ஷோ தான் ஓட்டுச்சு. ஹவுஸ் ஃபுல்லி எல்லாரும் செம்ம என்ஜாய் பண்ணி சூப்பரா படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்துட்டு அதே வைப்ல, எந்த வைப்ல, அதே வைப்ல வந்து வெளியில வந்தோம். வெளியில வந்து பார்த்தா அந்த காத்து இடத்துன்னு சொன்னல, காத்து எல்லாம் இறங்கிருச்சு. காத்து இறங்கல, ஆக்சுவலா வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. நைட்டு 11 மணி. வாட் வில் ஐ டூ? இப்போ வந்து கார் வந்து எங்க அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தியேட்டருக்காரங்க யாரையோ கூப்பிட்டு என்னெல்லாமோ பண்ணி பஞ்சர் பார்த்து நைட்டு 1 மணி போல வீட்டு போய் சேர்ந்தாச்சு. பட் அந்த பஞ்சராக நின்றுட்டு இருந்தோம்ல, 1 மணி நேரம் அந்த கார் பார்க்கிங்ல சுத்திட்டு இருந்தப்போம். வைபிளே தான் வந்துட்டு இருக்கோம். அந்த பாட்டு பத்தி, இந்த பாட்டு பத்தி, என்னமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கினே இருக்கும். பிகாஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து இந்த கிரிட்டிக்ஸோட ரிவ்யூ எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, படம் வந்து ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே நிறைய வாசிச்சேன். அப்போ படம் நல்லா இல்ல போல அப்படின்னு நினைச்சுதான் போய் பார்த்தா படம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி த காஸ்டிங். ஜாஃபர் ஜாக்சன் வந்து மைக்கேல் ஜாக்சன் சாப்பிட்டுருவாருங்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. ஓகே, அது வந்து ட்ரெய்லர்லயே தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த சின்ன பையன் ஒருத்தன் வந்து நான் பாருங்க மிரட்டி விட்டான். லைக் மைக்கேல் ஜாக்சன் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்திருக்க மாட்டோம். அவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த பையன் காமிச்சான். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், சரியா நடிச்சிருந்தான். ஐ ஓ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். செம்மையா நடிச்சிருந்தான் அந்த பையன். அண்ட் அவங்க அப்பாவா ஒருத்தர் வருவாரு. அவரு வந்தாலே பயம் வரும். ஐயோ இந்த பையன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ண போறான்னு தெரியலங்கிற மாதிரி அந்த ஆளும் போட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் தான்.
3 ஆக்டருமே வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு பயோபிக் படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது காஸ்டிங் தான். அதை கரெக்டா பண்ணிட்டாலே ஒரு 50-60% வந்து நீங்க வந்து படத்தை வந்து தூக்கி வச்சிட்டீங்க. அண்ட் அது மைக்கேல் ஜாக்சன் படத்துல பெர்ஃபெக்டா உக்காந்து இருந்தது. அண்ட் ஐ என்ஜாய் த மூவி டு த கோர். இத போய் வந்து படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபக் த கிரிட்டிக்ஸ். இப்போ வந்து இது வந்து பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பாட்ட திட்டு வாங்கி காரெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஓகேவா, பஞ்சர் பாக்குறதுக்கு வேற 500 ரூபாய் கேட்டான். வெறும் வந்து டயரை மட்டும் ஸ்டெப்னி மாத்தி 500 ரூபாய். தம்பி நைட் டைம்ப்பா 500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாயும் புடுங்கிட்டு விட்டான். இப்போ அடுத்த படம் வந்து அப்சஷன். அப்சஷன் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்பவே ஏர்லியா வந்து அமெரிக்கால ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்தியால ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் சோ. அப்பவும் நான் சென்னையில இல்லை, என் ஊர்ல தான் இருந்தேன். ரிலீஸ் ஆகல. அதுவும் அந்த ஒரு தியேட்டர் சொன்னேன்ல, அந்த ஒரு தியேட்டர் இங்கிலீஷ் படம் மட்டும் ஓட்டுவாங்கன்னு சொன்னல, அந்த தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகல. பட் எனக்கு ரீல்ஸ் எல்லாம் வருது, சென்னையில எல்லாம் பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அந்த ட்ரெண்ட் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ ஆகுது. படம் ரிலீஸ் ஆன ஒரு 5 நாள் கழிச்சு எங்க ஊர்லயே அந்த ஒரு தியேட்டர்ல வந்து அப்சஷனா போட்டாங்க. இப்ப மறுபடியும் நானும் என் நண்பர்களும் அதே கார் எடுத்துட்டு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறோம். போய் அந்த தியேட்டருக்கு வந்து போயிட்டோம். இந்த வாட்டி யாரெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா பார்த்து தான் போனோம். படத்துக்கு போயிட்டோம். எனக்கு தெரியும் A24 ஸ்டுடியோஸோட படம் சின்ன படம், ஸோ சப்டைட்டில்ஸ்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து ரெடியா தான் இருந்தேன், சப்டைட்டில்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வந்து போனேன். ஆனா அந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லு. வந்தவன் எல்லாவனும் சப்டைட்டில் எதிர்பார்த்து வந்திருக்கானுங்க. மைக்கேல் ஜாக்சன்ல சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு, ஓகே, ஸோ அதனால யாரும் டிசப்பாயிண்ட் ஆகல. இங்கேயும் அதே மாதிரி சப்டைட்டில் எதிர்பார்த்து வந்திருக்கானுங்க. சப்டைட்டில் இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சிட்டானுங்க, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, சப்டைட்டில் எங்கடான்ட்டு. ஷோலாம் வந்து எதுவும் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை பிடிச்சி அதுக்கப்புறம் போட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதாக இருந்துச்சு. பட் இதனால என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் ஓட்டுவானுங்களா, இப்ப சப்டைட்டில் எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாம போயிட்டாங்கதான் வந்து எனக்கு ஒரே ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ இவங்க பிரச்சனை பண்றாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி படத்தெல்லாம் ஓட்ட மாட்டாங்கன்ட்டு. பட் ஐ எம் ஆல்ரெடி அவேர் ஆஃப் தட். எப்படி ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் படத்துக்கு கார் பிரச்சனை, இதுக்கு சப்டைட்டில் பிரச்சனை. இப்படி இந்த வருஷம் நான் பார்த்த எல்லா இங்கிலீஷ் படத்துக்குமே வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு உண்மையிலே வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஜம்ப் ஸ்கேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து சும்மாலாம் வந்து ஜம்ப் ஸ்கேர் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் படம் 1-2 இடத்துல மட்டும் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா அந்த கார் ஜம்ப் ஸ்கேர் சீன் வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதையும் பாதியில கட் பண்ணிட்டானுங்க, சென்சார் போர்டு. இதுதான் வந்து அப்சஷன் நடந்த என் கதை. அப்புறமேட்டு நான் பார்த்த படம் தான் வந்து பேக் ரூம்ஸ். இப்ப பேக் ரூம்ஸ்க்கு வந்து எப்படின்னா நான் தனியா தான் போய் பார்த்தேன். இன் மை லைஃப் டைம் ஹிஸ்டரி வந்து நான் வந்து ஒரு படம் தனியா போனது அப்படின்னா வந்து பேக் ரூம்ஸ் தான். தனியா போய் பார்த்தேன், வேற வழி இல்லை, ஏன்னா யாருமே இல்லை, நான் வந்து தனியா தான் போய் பார்த்தேன். பேக் ரூம்ஸ் வந்து எப்படின்னா எனக்கு வந்து அந்த படத்து மேல வந்து ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 20 வயசு பையன் தான் டேரக்டர். அண்ட் பேக் ரூம் சப்ஜெக்ட் எடுத்து பண்றான் அப்படிங்கும் போது அது 20 வயசு பையனால மட்டும் தான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் பேக் ரூம்ஸ் பத்தின ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா கிடையாது. எனக்கு வந்து ஜேகே பேக் ரூம் வீடியோ போட்டாலே நான் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ அதனால வந்து நான் என்ன மென்டாலிட்டியோட பண்ணேன்னா நீ இன்னது காமிச்சாலும் நான் நம்பிட வேண்டாங்கிற மாதிரி தான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு சீன்லாம் வந்து ஒர்க் ஆயிருந்தது. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்து மோரோவர் அது ஒரு ஃபுல் சீக்வன்ஸா வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த டைனிங் ரூம் சீன் பிடிச்சிருந்தது, இப்படி பிடிச்சிருந்தது. ஆனா என் ஃப்ரெண்ட்லாம் வந்து அவன் இடத்துல வந்து பார்த்துட்டு படம் அந்த அளவுக்கு இல்லையே, இவனுக்கு இவ்வளவு இது பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவா போன மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்துச்சு படம். அண்ட் வந்து ஒரு சில சீக்வன்ஸா வந்து படத்துல நல்ல சீக்வன்ஸா வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து படத்துடைய வந்து விக்டரின்னே நான் சொல்லுவேன். சரிப்பா, எல்லா படத்துக்கும் பிரச்சனை சொன்னீங்க, இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ பேக் ரூம்ஸ்க்கு வந்து எப்படின்னா நான் தனியா தான் போய் பார்த்தேன். இன் மை லைஃப் டைம் ஹிஸ்டரி வந்து நான் வந்து ஒரு படம் தனியா போனது அப்படின்னா வந்து பேக் ரூம்ஸ் தான். எஸ் நண்பர்களே, அதாவது வந்து வீடியோ வந்து கடகடன்னு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்பீடா வந்து பேசியிருப்பேன். எஸ், ஏன்னா வந்து 19 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து எடிட் பண்றதுக்கு வந்து அதோட சோம்பேறியா இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு 5 நிமிஷம் கடகடன்னு எடிட் பண்ணி கூட கரெக்டா இருக்கும். Another video is coming for Spider-Man brand new day and DC. 2 படத்துக்குமே வந்து தமிழ்நாடு வந்து which is greater. ஐமேக்ஸ்
பிக் பண்ணா வேணா காசு அதிகம். மற்றபடி நம்ம நினைச்சா 200 ரூபாய் 60 ரூபாய் டிக்கெட் கூட இருக்கும். இங்க நார்மலாவே நீங்க வந்து திறந்தாலே வந்து 300 ரூபாய் 350 ரூபாய். எந்த ஊரும் தெரியல, நான் ஹைதராபாத்ல இருக்கேன். போனாலே 400 ரூபாய் 300 ரூபாய் தான், 350 ரூபாய் தான். 350 ரூபாய் கீழே இல்லவே இல்லை. ஈவன் அந்த ஃப்ரண்ட் ரோ கூட 350 ரூபாய் தான். பிராண்ட் நியூ டேக்கும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் நோயே ஹோம்ல எனக்கு ஒரு பெரிய கதைலாம் நடந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லி பிராண்ட் நியூ டேக்கு என்ன ஹைப் எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒடிசிக்கும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாமே வரும். ஓகேவா? அந்த வீடியோல பார்ப்போம். பாய்.